அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்முல் இஷாரா பார்த்து கொண்டிருக்கிறோம். பாயிண்டிங் வேர்ட்ஸ், ஒரு ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணுறதுக்கு பாய்க்கிற வேர்ட். நாங்கள் ஆல்ரெடி அதில் என்னென்ன வாரன்னு படித்தோம். ஹாதா ஹாதானி ஆவுலாஹி, ஹாதிஹி ஆத்தானி ஆவுலாஹி, தாலிக தானிக்க உலாய்க்க, தில்க தானிக்க உலாய்க்க. ஸோ இது படித்தோம். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறன்றதை தான் இப்போ நாங்கள் படிக்க போகிறோம். ஓகே, இது வந்து சரியான சிம்பிள் கான்செப்ட், ஆனால் சரியாக விளங்கணும். சரியான சிம்பிள் கான்செப்ட். ஓகே ஓகே, எப்படி என்று சொன்னால், ஓகே, இது ஹாதா ஒரு சின்னொரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை மட்டும் நினைவச்சு கொண்டா நல்லாவே போதும். இது முழு இந்த கான்செப்டை விளங்குறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் மட்டும் விளங்கி கொண்டா போதும். ஓகே, அது என்ன எக்ஸாம்பிள் என்றா, ஹாதா அல் கிதாபு, ஹாதா கிதாபுன். சரியா? ஹாதா அல் கிதாபு, ஹாதா கிதாபுன்னு சொல்லாமல் கிதாபு என்றே சொல்கிறேன். என்ற அல் வந்தா கிதாபு வரணும். உங்களுக்கு தெரியும், அது புன்னாவேலா. அது நாங்கள் லைட் வர்சஸ் ஹெவி கான்செப்டில் படித்தோம். இர்ரிலவெண்ட் என்று. எப்படி சரி? ஹாதா அல் கிதாபு, ஹாதா கிதாபு. இதை மட்டும் நினைச்சுக்கோங்க. ஓகே, இதில் என்ன சொல்ல வரேன்டா, ஹாதா வந்து அல் கிதாபு வஞ்செண்டா அப்படின்டா, ஆதகு போகிற வார இஸ்மில் அல் வஞ்சென்று சொன்னால் அதோட அர்த்தம் வந்து திஸ் புக். சரியா? திஸ் புக் அப்படின்டா இந்த புஸ்தகம், இந்த புஸ்தகம், திஸ் புக். இப்போ இந்த புஸ்தகம் என்று சொல்ல போகல, அது வந்து கம்ப்ளீட்டான, இது முழுமையான ஒரு வாக்கியம் இல்லை. அது வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட். அது நான் சொன்னேன், முழுமையான வாக்கியம் இல்லை, அது வாக்கியத்தோட ஒரு பகுதி உண்டு. சரியா? அதுதான் ஃப்ராக்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள், இந்த புஸ்தகம் அழகா இருக்குது, இல்லாட்டி இந்த புஸ்தகம் பெருசாக இருக்குது, அப்படி இல்லாட்டி இந்த புஸ்தகம் என்னது அறிவை கூட்டக்கூடியது. இதுதான் ஒரு வாக்கியம் தானே. அப்போ இந்த புஸ்தகம் என்று மட்டும் சொன்னால் அது வாக்கியம் இல்லை, அது வந்து ஒரு வாக்கியத்தோட பகுதி, ஃப்ராக்மெண்ட். ஓகேயா? அப்போ ஹாதா வந்து அல் வந்தெண்டா அடுத்த இசுமுக்கு, அது வந்து ஒரு வாக்கியம் இல்லை, ஃப்ராக்மெண்ட். ஓகேயா? அப்போ நாங்கள் ஃப்ராக்மெண்ட் தானே படித்து கொண்டிருக்கிறோம், அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ இது வந்து ஃப்ராக்மெண்ட்டாக மாறுது. இப்போ முதாஃப், முதாஃப் இலை, மௌசூஃப் சிஃபா, இஸ்முல் முஷாரா இலை, இது அதுக்கப்புறம் அர்ஃப் ஆஃப் நசூப், அர்ஃப் ஆஃப் ஜார், இது எல்லாமே ஃப்ராக்மெண்ட். அதே மாதிரி ஹாத வந்து அல் வந்தால் அது ஃப்ராக்மெண்ட். அப்போ நீங்கள் நினைவச்சுக்கொள்ள வேண்டிய எக்ஸாம்பிள் என்னண்டா, ஹாதா அல் கிதாபு என்றா அது ஒரு வாக்கியம் இல்லை, ஃப்ராக்மெண்ட். அதோட அர்த்தம் இந்த புஸ்தகம். அப்போ இந்த புஸ்தகம் என்று சொன்னால் அது புஸ்தகம் என்ன என்று ஒன்றும் இல்லை. அப்போ அது ஒரு வாக்கியதர பகுதி. அது வந்து வாக்கியம் கம்ப்ளீட் ஆகுது இல்லை, முழுமையாவது இல்லை. ஓகே, ஒரு வாக்கியதர பகுதி. ஓகே, அடுத்தது என்ன, ஹாதா வந்து அல் வராட்டி. அப்போ ஹாதா கிதாபு அப்படி வந்தேன்னு சொன்னால் ஐட அர்த்தம் வந்து இது ஒரு புஸ்தகம், இது ஒரு புஸ்தகம். இங்கிலீஷில் சொல்கிறேன்டா, திஸ் இஸ் அ புக், திஸ் இஸ் அ புக் அப்படின்னா இது ஒரு புஸ்தகம். திஸ் புக் என்று சொன்னால் அது ஃப்ராக்மெண்ட். ஆனால் திஸ் இஸ் அ புக் என்றால் அது வந்து சென்டென்ஸ், அது ஒரு வாக்கியம். ஓகேயா? அப்போ இந்த புஸ்தகம் என்று சொன்னால் அது வந்து வாக்கியம் இல்லை, வாக்கியத்தின் ஒரு பகுதி. ஆனால் இது ஒரு புஸ்தகம் என்று சொன்னால் அது ஒரு கம்ப்ளீட்டான முழுமையான ஒரு வாக்கியம். இது ஒரு புஸ்தகம், அதில் ஒரு மீனிங், அது வந்து ஒரு முழுமையான வாக்கியம். அதுக்கு பிறகு உங்களுக்கு வேணும் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. இது ஒரு புஸ்தகம் என்றது ஒரு வாக்கியம். இவ்வளோ தான் இதில் படிக்கிது. அப்போ என்ன இம்பார்ட்டன்ட்னா, இது கொஞ்சம் இது அல் வாரதா இல்லையான்னு கொஞ்சம் அதை மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகிக்கும். அல் வஞ்சென்று சொன்னால் அது வந்து வாக்கியம் இல்லை, அல் வராட்டி அது வாக்கியம். ஓகே, அவ்வளோதான் நினைவு வச்சுக்கொள்ளணும். அல் வஞ்சென்று சொன்னால் அது வந்து வாக்கியத்தோட பகுதி, அல் வராட்டி அது ஒரு வாக்கியமாக மாறுது. என்ன எக்ஸாம்பிள், ஹாதா அல் கிதாபு. நாங்கள் ஹாதா அல் கிதாபுன்னு அரபில் சொல்கிறோம்ல, அதை சேர்த்து தான் சொல்கிறேன். ஹாதா அல் கிதாபுன்னு சொல்ல போகிறோம், நாங்கள் ஹாதல் கிதாபுன்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்போ ஹாதல் கிதாபு, ஹாதா அல் கிதாபு, ஹாதல் கிதாபு என்று வந்தால் இந்த புஸ்தகம். ஓகேயா? அப்படி இல்லாமல் ஹாதா கிதாபு
இல்லாட்டி ஹாதா கிதாபுன்னு சொல்லி மேலும் அப்படி வந்துச்சுன்னா இது ஒரு புஸ்தகம். ஓகேயா? ஸோ இதுதான் ஐடியா. இது சரியான சின்ன கான்செப்ட். இல்லை நிறைய எக்ஸாம்பிள் அது இது கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நிறைவேச்சு இதை நோட் ஒன்று கொடுத்திக்கிறாங்க. அதெல்லாம் நினைவச்சுக்கொள்ள போவான ஒன்றுமெண்டா பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இதை தமிழ் டிரான்ஸ்லேட் வர போகலை. நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் ரிவிஷன்ஸில் அண்ட் கொஷின் ஆன்சர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இதை அசைன்மெண்ட்டே செய்யுங்க, உங்களுக்கு விளங்கி ஸ்டார்ட் ஆகும். இதை சிம்பிள் கான்செப்டை மட்டும் நினைச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ட்ராவியா வந்து என்னென்னு சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு. குர்ஆன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஹுதல்லில் முத்தகீன் என்ன நினைக்கிறேன். ஸோ அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு, தாலிகல் கிதாபுன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். பாருங்க, தாலிக அல் கிதாபு. ஓகேயா? ஆனால் நீங்கள் போய் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். நிறைய தமிழ் டிரான்ஸ்லேஷனில் ஈவன் சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் திஸ் புக் அப்படி இல்லாட்டி இந்த புஸ்தகம் என்று தான் இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கே படிச்சுக்கிறோம் என்னை ஹாதா என்று சொன்னால் தான் இது இந்த, தாலிக் என்று சொன்னால் அந்த. அப்போ அலிஃப்லாமீம் தாலிகல் கிதாப் என்ற டிரான்ஸ்லேஷன் எப்படி வரணும் என்றால் அந்த புஸ்தகம். சரிதானே? அது ஒரு புஸ்தகம் இல்லை, அந்த புஸ்தகம். ஆனால் நான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படி ஒன்றும் காணலை. ஆனால் எங்களுக்கு இது ஒரு யோசிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட். ஏன் குர்ஆனில் ஹாதா ஈவன் டிரான்ஸ்லேஷனில் இந்த புஸ்தகம் என்ன வருது? ஏன் குர்ஆனில் ஹாதால் தாலிகல் கிதாபு தாலிகல் கிதாபு ஹாதல் கிதாபு என்று வராமல் தாலிகல் கிதாபு என்று வருது. எலிமெண்டாக யோசிச்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இதை ஒரு கொஷனாகவே நான் இங்கே முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, எப்படி சரி, இது வார்த்தைகள் நிறைய குர்ஆனில் வருது. சரியான சின்ன கான்செப்ட். இது அல் வருதா இல்லையான்னு மட்டும் தான் நீங்கள் நினைவு வச்சுக்கொள்ளணும். இது அசைன்மெண்ட்டே செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதோட ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே முடியுது பேசிக் நஹுவில். ஸோ அடுத்தது ஜும்லா இஸ்மியா என்ற ஒரு இன்னொரு கான்செப்ட் வந்துக்குது. அதுவும் அதுக்கப்புறம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஃபிகலை ஸ்டார்ட் ஆக போகிறோம் இன்ஷா அல்லாஹ்.